தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு கடிதம் வழங்குகிறது காங்கிரஸ் கட்சி அப்படிங்கிற செய்தியை பார்க்கின்றோம். தமிழ்நாடு காங்கிரஸ் முக்கியஸ்தர்கள் கூடினார்கள், எம்எல்ஏக்களும் கூடினார்கள். காங்கிரஸ் கட்சியுடைய சட்டமன்ற குழு தலைவராக ராஜேஷ்குமாரை தேர்ந்தெடுத்தார்கள். தேர்ந்தெடுத்த கையோடு காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் 5 பேரும் கையெழுத்து போட்டிருக்கிறாங்க தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு என்ற நிலைப்பாட்டை. ராமச்சந்திரன் மேலும் விவரங்களோடு காத்து கொண்டிருக்கிறார். ஓகே, ராஜேஷ்குமார் சிஎல்பி லீடர், காங்கிரஸ் லெஜிஸ்லேட்டிவ் பார்ட்டி லீடர், மீண்டும் தேர்வாகி இருக்கக்கூடிய ராஜேஷ்குமார் இது பற்றி அறிவிக்கிறார். என்னுடைய பணி சட்டம் சொல்லலாம் உங்களுக்கு போய் மேலிடம் ஒன்று சேர்ந்து 5 சட்டமன்ற உறுப்பினர்களும் முதல்ல சட்டமன்ற குழு தலைவரை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதோட ஆதரவு கொடுக்கறத பற்றி வெகு விரைவில் உங்கள் அனைவருக்கும் தெரியும். அமைச்சர்கள் இடம் கொடுக்கப்பதாக பேசப்படுகிறது. அமைச்சர் கேட்கப்பட்டிருக்கிறது. அதாவது நிச்சயதார்த்தம், கல்யாணம், அப்புறம் தான் குழந்தையுடைய பேரை பற்றி பேசணும். நீங்கள் நிச்சயதார்த்த டைம்லேயே குழந்தை பற்றி பேசும்போது பதில் சொல்ல முடியாத சொல்ல ஆதரவு வழங்கி ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை சார். புரியுதுங்களா? ஆளுநருக்கு நான் மினிஸ்ட்ரியா கண்டிஷனலா அதெல்லாம் தேவையில்லை. சரியா? புரியுதுங்களா? ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ தேங்க்யூ. கண்டிஷனலா அதெல்லாம் தேவையில்லை. சரியா? புரியுதுங்களா? ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ தேங்க்யூ. நாங்க சப்போர்ட் பண்ணறோம் அப்படினா சொல்லிருக்கு. ஆளுநருக்கு நான் மினிஸ்ட்ரியா கண்டிஷனலா அதெல்லாம் தேவையில்லை. சரியா? புரியுதுங்களா? ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ அப்படினா சொல்லிருக்கு. ஆளுநருக்கு நான் மினிஸ்ட்ரியா கண்டிஷனலா அதெல்லாம் தேவையில்லை. சரியா? புரியுதுங்களா? ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஓகே, தமிழக காங்கிரஸ் அதனது சட்டமன்ற குழு ஆதரவு அளிக்கக்கூடிய நிலைப்பாட்டை அதிகாரப்பூர்வமாக்கி இருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்துக்கு காங்கிரஸ் ஆதரவு அளிக்கிறது. அந்த கடிதத்தை நம்ம பார்க்கின்றோம். அந்த கடிதத்தை நான் படிக்கவும் செய்கிறேன். பிரசிடென்ட் ஆஃப் தமிழக வெற்றி கழகம் C. Vijay has formally requested the Indian National Congress to extend its support to forming a government in Tamil Nadu. தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க தமிழக வெற்றி கழக தலைவர் காங்கிரஸ் கட்சியிடம் ஆதரவு கோரியிருக்கிறார். The people of Tamil Nadu, especially the youth, have delivered a clear, strong and overwhelming verdict for the secular, progressive and welfarist government that believes in constitutional principles. தமிழக மக்கள் ஒரு பேராதரவை ஒரு மதச்சார்பற்ற மக்கள் நலன் கருதிய அரசு உருவாக அளித்திருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தை திரு விஜய் அவர்களை தேர்வு செய்திருக்கிறார்கள். அவர் தலைமையில் ஆட்சி அமைக்க தமிழக மக்கள் ஆதரவு வழங்கியிருக்கிறார்கள். இந்திய தேசிய காங்கிரஸ் ஆனது தொடக்க காலம் முதல் மதச்சார்பற்ற அதே போல வளர்ச்சி சார்ந்த நலத்திட்டங்கள் சார்ந்த அரசியல் பால் நிற்கிறது. ஆகவே இது எங்களுடைய சட்டப்பூர்வமான கான்ஸ்டிடியூஷனல் டியூட்டி என கருதுகின்றோம். மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கணும் என்று நினைக்கின்றோம். ஆகவே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியும் சரி, காங்கிரஸுடைய சட்டமன்ற குழுவும் சரி, தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்க முழு ஆதரவு கொடுப்பது என முடிவு செய்திருக்கின்றோம். ஆனால் இதில் ஒரு அக்கண்ணா வச்சிருக்கிறாங்க. அவர் சப்போர்ட் ஷால் பி கண்டிஷனல் அப்பான் த TVK keeping out from this alliance any communal forces that do not believe in the Constitution of India. இந்திய அரசமைப்பு சட்டத்துக்கு சவால் விடக்கூடிய மதவாத சக்திகள் எதுவும் இந்த அமைப்பில், இந்த அரசில் பங்கேற்கக்கூடாது என்ற முக்கியமான நிபந்தனையும் விடுத்திருக்கின்றோம் என்று சொல்லியிருக்கிறது இந்த கடிதம். இந்த பிரஸ் ரிலீஸில் அவங்க எப்படி முடிக்கிறாங்கன்னா, மிஸ்டர் விஜய் and Sri Rahul Gandhi jointly pledge to respect the historic verdict of the people of Tamil Nadu for a secular and progressive government and to fulfill the dreams and promises of the people and especially the youth of Tamil Nadu.
தமிழ்நாட்டுடைய இளைஞர்கள் மற்றும் தமிழ்நாட்டு மக்களுடைய அபிலாஷைகளை நிறைவேற்ற திரு விஜய் அவர்களும் திரு ராகுல் காந்தி அவர்களும் இணைந்து உறுதி பூண்டுள்ளார்கள் அப்படின்னு இந்த கடிதம் முடிகிறது. அதில் நிறைய மானே தேனே பொன்மானே இதெல்லாம் இருக்கிறது. மற்றும் இன்னொரு கருத்தையும் படிச்சிடலாம். திஸ் அலையன்ஸ் ஃபவுண்டட் ஆன் மியூச்சுவல் ரெஸ்பெக்ட், appropriate share and responsibility. appropriate share keyword, முக்கியமான செய்தி, அதாவது முக்கியமான பங்களிப்பு. appropriate share அப்படிங்கும்போது ஆட்சியில் பங்குங்கிற உட்பொருள் வருகிறது. and shared responsibility between the two parties is not only for the formation of this government. இது இந்த ஆதரவு என்பது தமிழ்நாட்டில் இந்த அரசு அமைக்கிறதுக்காக மட்டுமல்ல, but also for future elections to be held to the local body organizations, the Lok Sabha and the Rajya Sabha. இப்போ காங்கிரஸ் அளித்திருக்கக்கூடிய இந்த ஆதரவு, இப்ப ஏற்பட்டிருக்கக்கூடிய தாவேகா காங்கிரஸ் உறவு என்பது இந்த ஆட்சி அமைப்பதற்காக மட்டுமல்ல, வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தல்கள், ராஜ்யசபாக்கு வரக்கூடிய தேர்தல், தமிழ்நாட்டில் சீட்டெல்லாம் காலியாக வாய்ப்பு இருக்கு இல்லையா, திரு சி வி சண்முகம்லாம் வர்றாரு, அதெல்லாம் பார்க்கணும். ஸோ ராஜ்யசபா, லோக்சபா இதுக்கான தேர்தல், வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தல் அப்படின்னு இந்த தேர்தலுக்கும் ஆனது அப்படின்னு காங்கிரஸ் கட்சி தன்னுடைய ஆதரவு கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறது. இது ஒரு பிரஸ் ரிலீஸாக அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கின்றோம். தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு அளித்திருக்கிறது. நிபந்தனையுடன் ஆதரவு நீங்க பிரேக்கிங் நியூஸ்ல பார்க்குறீங்க இல்லையா, அந்த நிபந்தனை என்பது மதவாத சக்தி எதுவும் இந்த ஆட்சியில் பங்கு கொள்ளக்கூடாது, இந்த கம்போசிஷனில் பங்கு கொள்ளக்கூடாது அப்படின்னு நான் திரு பெருமாள்மணி திருச்சி வேலுசாமி கடைசியாக சொல்லுவார். ஏன்னா அவர் தான் காங்கிரஸ்காரர், அவர்கிட்ட லாஸ்ட் வேர்டு கொடுக்கலாம். இந்த மதவாத சக்தி இடம் பெறக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது அவங்க அதிமுகவை மீன் பண்ணல இல்லையா? இல்லை இல்லை, கண்டிப்பாக அதிமுகவை அவங்க அப்படி குறிப்பிடுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ரெண்டாவது அவங்க வந்து இன்னைக்கு அதாவது நமக்கு வந்து இந்த சூழல் வந்து ரொம்ப குழப்பமாக இருக்க மாதிரி தெரியுது. ஆனால் அப்படி இல்லை. ஏன்னா 108 எம்எல்ஏக்கள் இவங்ககிட்ட ஏற்கனவே கம்ஃபர்டபுளாக இருக்காங்க. இன்னொரு புறம் அஇஅதிமுக ஒரு 47 எம்எல்ஏக்களோடு அவங்க அங்கே இருக்காங்க. அப்போ இந்த 5 எம்எல்ஏக்களுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குது. அந்த அளவுக்கான பங்களிப்பு. இப்போ நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடலாமா? வரக்கூடிய தாவேகா ஆட்சி அப்படிங்கிறது காங்கிரஸ் உள்ளடக்கி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏதோ ஒரு வகையில் பங்களிக்கக்கூடிய ஆட்சி இல்லை. அது அந்த கணக்கு எப்படி மாறுதுங்கிறது நமக்கு போக போக தான் தெரியும். ஏன்னா இன்னைக்கு வந்து இப்போ அவங்க ஒரு ஆதரவு கொடுத்துருக்காங்க. பட் காங்கிரஸ் வந்து பிஜேபி கூட்டணி கட்சிகள்லாம் சொல்லவே இல்லை மதவாத சக்தி வரக்கூடாது. எந்த இடத்துலயும் காங்கிரஸ் வந்து தன்னுடைய வரலாற்றில் அதிமுக மதவாத கட்சியை பார்த்திருக்கா? இல்ல, பார்க்கல அந்த மாதிரி. சோ இப்போ நீங்க இந்த லெட்டர் படிக்கும் போது உங்களுக்கு அதிமுக இருக்கக்கூடாதுங்கிற நிபந்தனை உங்களுக்கு பொருள் வரல? இல்ல, அது இல்லையே. அதிமுக காங்கிரஸ் எதிர்க்க வேண்டிய தேவை. மதவாத சக்தின்னு நீங்க சொல்லும்போது பாஜக மட்டும் தான் சொல்றீங்க. நிச்சயமா. ஓகே. அதனால இன்றைக்கு இருக்கிறது இந்த ஏற்பாடு எல்லாமே ஒரு தற்காலிக ஏற்பாடு தான். இன்றைக்கு வந்து ஆளுநரை போய் அவர் சந்திக்க போறாரு. ஆளுநரை சந்திச்ச பிறகு வந்து பதவி ஏற்கிறது நாளைக்கு நடக்க போகுது. அதற்கு பிறகு பேரவைக்குள்ள வந்து அவங்க பெரும்பான்மையை நிரூபிக்க போறாங்க. ஆனால் ஒரு வடிவத்தை இந்த அரசாங்கம் எப்படி எடுக்கும், அதுக்குள்ள யார் யார் இருப்பாங்க? 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 893988883778. இமெயில் advtthanditv@dttv.in.